பற்றி பேச வருகின்றார். தக்கோலத்திலிருந்து முனைவர் பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜெல்லாதன் ஐயா அவர்கள். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 31 வெகுளாமை எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவர்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. உலக நாகரிகத்திற்கு தமிழ் இனத்தின் பங்களிப்புகள் பல. அவற்றுள் 2 குறிப்பிட்டு சொல்லலாம். ஒன்று தமிழ் இசை, மற்றொன்று திருக்குறள். தமிழில் மிக சில சொற்களில் ஆன கவிதை வடிவம் குறள் வெண்பா ஆகும். மிக விரிந்த உலக சிந்தனைகளை மிக குறுகிய வடிவத்தில் தர முடியும் என்பதை உலக இலக்கிய அரங்கில் முதலில் வள்ளுவரே செய்து காட்டினார் என்று குறிப்பிட்டு சொல்லலாம். திருக்குறள் அதிகாரம் 31 வெகுளாமை. கடும் சினம் கொல்லாமையே வெகுளாமை என்பர். எளியார் மீது வலியார் வெகுண்டெழக்கூடாது என்று சொல்வர். வெகுளாமை அதிகாரம் இல்லறத்தார் துறவரத்தார் இருவருக்குமே பொருந்துவதாகும். சினத்தால் விளையும் தீமைகள் உள்பட இவ்வதிகாரம் பேசுகின்றன. இனி வெகுளாமை அதிகாரத்தில் உள்ள குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வெகுளாமை 301. செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். கோபம் செல்லுமிடத்தில் காப்பவனே அருளாளன், செல்லாவிடத்தில் தடுத்தாலும் தடுக்காவிட்டாலும் ஒன்றுதான். 302. செல்லா இடத்து சினம் தீது, செல்லிடத்தும் இல் அதனின் தீய பிற. தன்னை விட வலியவரிடம் கோபம் கொள்ளுதல் தீமையானது. மெலிந்தோரிடம் சினம் கொள்ளுதல் அதைவிட கேட்டை உண்டாக்கும். 303. மறத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அருளாளன் வரும். கோபத்தை உள்ளத்தில் கொள்ளாது மறத்தலே நன்மையானது. எனவே சினத்தை மறந்து விடுவது நன்மையானது. 304. நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் வகையும் உளவோ பிற. சிரிப்பையும் மனமகிழ்ச்சியும் அளிக்கும் கோபத்தை போன்ற பகை வேறு இல்லை. 305. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம். தன்னைத்தான் காத்து கொள்ள வேண்டுமாயின் சினம் தோன்றாமல் காக்க வேண்டும். இல்லையெனில் சினம் கொண்டவனையே அது அழித்துவிடும். 306. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும். சினம் தன்னை சேர்ந்தவரை கொல்லுவதுடன் உறவினரையும் பாதுகாப்பாளரையும் கொல்லும். 307. சினத்தை பொருளென்று கொண்டவன் கேடு, நிலத்தரைந்தான் கை பிழையாதற்று. நிலத்தை அறைந்தவன் கை நிலத்தில் தப்பாமல் மோதுவது போன்று மனதில் கோபத்தை கொண்டவன் துன்பத்தை அடைவான். 308. இனர் எரி தோய்வு அன்ன இன்னா செய்யினும் புணரின் வெகுளாமை நன்று. பெரு நெருப்பால் தன்னை சுடுவது போன்ற துன்பத்தை ஒருவன் செய்தாலும் அவன் மீது கோபம் கொள்ளாதிருப்பது நல்லது. 309. உள்ளியது எல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின். மனதில் கோபத்தை கொள்ளாதவன் தான் அடைய நினைத்த நன்மைகள் அனைத்தும் அடைவான். 310. இறந்தார் அணையர், சினத்தை துறந்தார் துணை. கோபத்தை உள்ளத்தில் மிகுதியாக கொண்டவர் இறந்தவரை ஒப்பர். சினத்தை விட்டவர் துறந்தவர்க்கு ஈடானவர். இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் சிந்திப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம்.
தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. குரலும் பொருளும் என்ற தலைப்பிலே அதிகாரம் வெகுளாமை பற்றி சிறப்பாக பேசியிருந்தார். தக்கோலத்திலிருந்து முனைவர் பேராசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் என் ஜெயலலிதா ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழறிவி வானொலி, ஜெர்மனி.